கதை கேட்க தயாராயிட்டீங்களா? Are you all ready to listen to a story? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? Shall we see today's Bible verse and a story? சில சமயம் மற்றவங்களை நம்ம எப்படியாவது ஏமாத்திடலான்னு நினைக்கிறோம். அப்படி நம்ம ஏமாத்துறதுனால நம்ம வாழ்க்கை நிம்மதி இழந்துரும். Sometimes we think that we can cheat others by saying something or doing something. But when we do so, we will lose our peace. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். Let us see what the Bible says. கலாத்தியர் 5:26 வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவம். Galatians 5:26 Let us not be conceited, provoking one another, envying one another. பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? நம்ம வீண் புகழ்ச்சியை நாடக்கூடாதான். See what the Bible says. We should not do something in a false way, in a fake way. We should not create a fake image. அப்பனா பொய் சொல்லக்கூடாது. That means we should not say a lie. ஒரு தேசத்தில் ஒரு வேடன் ஒருத்தன் இருந்தானா. அவன் பறவைகளை வேட்டையாடுற ஒரு வேடனாக இருந்தான். In a country there was a hunter and he was a hunter who used to kill birds. இவன் எப்படி இந்த பறவைகளை கொல்லுவானா, ஒரு உண்டிக்கோலில் கல்லை வச்சு அதை வச்சு அவன் அந்த பறவைகளை கொல்லுவானாம். You know how he used to hunt birds? He used to hunt birds with a catapult and a stone. அந்த நாட்டு ராஜாவுக்கு வில் வித்தையில் அதிக ஆர்வம் இருந்ததாம். The king of the country had more interest in archery. அதனால் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, நல்ல வில் வித்தையில் சிறந்தவனுக்கு தான் என்னுடைய மகளை திருமணம் செஞ்சு கொடுப்பேன்னு. So the king had made an announcement that he will marry his daughter only for the person who is very good in archery. இந்த பறவை வேடனுக்கு ஒரு பேராசை, அந்த ராஜாவோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. The bird hunter had a very big thought to marry the princess. அதனால் அவன் ஒரு திட்டம் தீட்டினான். அவனுக்கு வில் வித்தையில் ஒன்றுமே தெரியாது. வில்லை பிடிக்க மட்டும்தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. அதனால் அவன் ஒரு குறுக்கு வழியை யோசித்தான். So he thought of a plan. Because he did not know anything of archery. He just knew to hold the bow and the arrow. Otherwise he knew nothing. So he came out with a plan. அவன் என்ன பண்ணானா, அந்த காட்டில் ஒரு சில பறவைகளை தன்னுடைய உண்டிக்கோலால் கொன்று அதோடைய இடது கண்ணை பிடுங்கி எடுத்துட்டான். You know what he did? He killed a few birds using his catapult and he pulled out the left eye of the birds. அதுக்கப்புறம் அந்த பறவைகளை கொண்டு போய் அரண்மனைக்கு வெளியே நின்று அவன் விற்றுக்கிட்டு இருந்தான். He took those dead birds and was selling it outside the palace. அதிகமாக கூட்டம் கூடினதுனால அரசர் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வர ஆள் அனுப்புனார். Since there was lot of crowd there, the king sent a person to ask what was happening there. அப்போது இந்த சங்கதியை ராஜா கிட்ட சொல்லும்போது அவர் அந்த வேடனை உள்ளே கூப்பிட்டாரு. The message was conveyed to the king and the king called the hunter inside. அந்த ராஜா கேட்டார், எப்படி உன் பறவைகளுக்கு ஒரு கண்ணு மட்டும் இல்லை அப்படின்னு. The king asked, how come your birds aren't having their left eye alone? அப்போ அந்த வேடன் சொன்னால், ராஜாவே, நான் வில்லை வச்சு பறவைகளை அடிக்கும் போது அதோடைய இடது கண்ணில் தான் நான் வில்லை செலுத்துவேன், அப்படி தான் நான் பறவைகளை கொல்லுவேன்னு. The hunter said, King,
I used to kill the birds by using my bow and arrow, and I used to shoot the arrow aiming the left eye of the bird. அப்போ அந்த ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததான், ஒரு சிறந்த வில்வித்தைக்காரனை கண்டுபிடிச்சிட்டோன்ட்டு. The king was very happy that he found a man who was best in archery. இது ஒரு வீண் புகழ்ச்சி, பொய்ன்னு அந்த ராஜாவுக்கு தெரியாமல் போயிடுச்சு. The king did not know this was a false statement, a fake image. அந்த இளவரசிக்கும் இந்த வேடனை பிடிச்சதுனால திருமணத்துக்கு நிச்சயம் பண்ணாங்க. The princess also liked the hunter, so they decided about the wedding. The hunter said, "Dear king, I am a poor man. I cannot take the princess and live with her in my hut." அப்போ அந்த வேடன் ராஜா கிட்ட சொன்னானா, ராஜாவே, நான் ரொம்ப எளியவன், என்னுடைய குடிசையில் போய் நான் இளவரசியை வச்சுக்க முடியாதுன்னு. அப்போ அந்த ராஜா சொன்னாரா, பரவாயில்ல, நீ என்னுடைய அரண்மனைக்கு வந்து வாழலான்னு. The king said, "No problem, you can come to the palace and live with me." திருமண நாள் அன்று பெரிய விழா நடந்துச்சு. அப்போ இந்த ராஜாவுக்கு தன்னுடைய மருமகனோட வில்வித்தையை பார்க்கணுன்னு ஆசை வந்துருச்சு. On the day of wedding, there was a grand function. And that day, the king wanted to see the archery skill of his son-in-law. அதனால ஒரு அம்பையும் வில்லையும் எடுத்துகிட்டு வந்து தன்னுடைய மருமகன் கிட்ட கொடுத்து அவர் ஏய சொன்னார். So he brought a bow and arrow and gave it to his son-in-law and asked him to shoot an arrow. இந்த வேடனுக்கு என்ன செய்கிறதுனே புரியல. அந்த வில்லை அம்பில் வச்சுட்டு யோசிச்சுட்டே நின்னார். The hunter did not know what to do, so he was just holding the bow and the arrow and he was thinking about what to do. ரொம்ப நேரம் ஆனதுனால வந்திருந்த விருந்தினர்கள்லாம் பொறுமையை இழந்துட்டாங்க. Since this man was holding the bow and arrow for a long time, the guests there became very restless. அப்போ அதுலேருந்து ஒருத்தர் எழும்பி போய் அந்த வேடனை தோளில் தட்டி சீக்கிரம் செய் அப்படின்னு சொன்னார். One of the guests got up and went near the hunter and patted him on the shoulder and said, "Come on, do it quickly." இவர் தட்டின உடனே அவர் தடுமாறி அந்த அம்பை விட்டுட்டார். When this man patted him on the shoulder, he suddenly loosened the arrow. இந்த அம்பை அவர் விட்ட உடனே யதார்த்தமாக வானத்தில் பறந்துட்டு இருந்த கொக்கு அடிபட்டு கீழே விழுந்துருச்சு. When he shot the arrow, by chance it hit a crane that was flying in the air. ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம், ஓடி போய் அந்த கொக்கை தூக்கிட்டு வந்தார். The king was very happy. He went and brought the crane. அந்த கொக்கை பார்க்கும்போது அது கழுத்தில் அடிபட்டிருந்தது. When they saw the crane, it was hurt on the neck. இதுதான் சாக்குன்னு அந்த வேடன் சொன்னானா, நான் எப்பையும் பறவைகளை கண்ணில் தானே சுட்டு கொள்ளுவேன், இந்த ஆள் என்னை தோளில் அடித்ததுனால இப்படி ஆகிப்போச்சு, இனிமேல் நான் வில்லு அம்பை பயன்படுத்தவே மாட்டேன்னு ஒரு சவால் விட்டாராம். The hunter took it as a chance and said, "See, I usually shoot birds on their eyes, but now because of this man patting me on the shoulders, I had to kill a crane by piercing the neck. Hereafter, I will never touch the bow and the arrow in my life." இதை ஒரு சவால்ன்றதுனால அந்த மக்கள் எல்லாம் அதை ஏற்றுக்கிட்டாங்களாம், ராஜாவும் கூட. Since the hunter was so angry, the people and the king accepted the words of the hunter. ஒருவேளை இந்த கதை இப்படியே முடியுதுன்னு நம்ம நினைக்கலாம். We may think that this story is over with the lies of the hunter.
அவருடைய பொய்யோட இது நல்லபடியாக முடியுதுன்னு நினைக்கலாம். ஆனால் வாழ்க்கை முழுவதும் எதிரிகள் நம்மளை தாக்க வந்துடுவாங்க, நம்மக்கிட்ட சண்டைக்கு வந்துடுவாங்க, நமக்கு வில் வித்த தெரியாதுன்ற பயத்திலேயே அவர் வாழ்ந்துட்டு இருந்தாராம். பட் he lost his peace. He did not live peacefully because he was always afraid that the enemy will come and attack him, since he did not know to use the bow and the arrow. அடுத்து அவர் ராஜாவும் ஆயிட்டாராம். ஆனால் அவர் அரண்மனையை தாண்டி எங்கேயுமே போகாமல் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு வந்தாராம். நெக்ஸ்ட் he became the king, but still he did not leave the palace. He never went outside because he was so scared. He did not live in peace. அதனால் நம்ம எப்பயும் உண்மையை பேசுவோம், நம்மக்கிட்ட இருக்கிற உண்மையை மட்டும் வெளிக்காட்டுவோம், பொய் தோற்றத்தை நம்ம விரும்பக்கூடாது. So let us only talk the truth. Let us show what is truth and what we know, what really we know. அடுத்த கதையில் சந்திப்போம். Let us meet in the next story.